செய்திகள் தொடர்கின்றன. ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பேரணி மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஹசாரேவின் போராட்டத்தை ஆதரித்து பேரணி நடத்தினார்கள். லோக்பால் மசோதாவில் பிரதமர் பதவியையும் உட்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூரில் இளைஞர்கள் அமைப்பு சார்பில் அமைதி பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சை ரயில் நிலையம் அருகே தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தை ஆதரித்து தாம்பரம் அருகே உள்ள சிட்லப்பாக்கம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. சிட்லப்பாக்கத்தில் தொடங்கிய இந்த பேரணி சேலையூர், கிழக்கு தாம்பரம் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கோவை கொடிஷியா மைதானத்தில் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாக்பூர், ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாநகரங்களில் ஊழலுக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது. அகமத் நகரில் ஊழலுக்கு எதிராக வீதி நாடகங்கள் நடத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களின் மனித சங்கிலி போராட்டமும் நடைபெற்றது. நாடு முழுவதும் வரலாறு காணாத வகையில் சுதந்திர கொடியை ஏந்தியபடி மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருப்பது மத்திய அரசை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பட அதிபரின் மகனை கார் டிரைவரை கடத்திச் சென்று 5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது அம்பலமாகி உள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி பிரையன் நகரைச் சேர்ந்த பட அதிபர் ராஜ்குமார் இவரது மகன் விஷால் உமேஷை கார் ஓட்டுநர் பாலகருப்பசாமி பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். பள்ளியில் இருந்து சிறுவன் வீட்டிற்கு திரும்பவில்லை. இந்நிலையில் 5 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் சிறுவனை விடுவிப்பதாக சில மர்ம ஆசாமிகள் பட அதிபர் ராஜ்குமாரை போனில் மிரட்டினர். இது குறித்து புகார் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் திடீரென தூத்துக்குடி காவல் நிலையத்திற்கு அந்த சிறுவனுடன் வந்த கார் ஓட்டுநர் பாலகருப்பசாமி கடத்தல் ஆசாமிகள் தங்கள் இருவரையும் பேருந்தில் அழைத்து வந்து இறக்கிவிட்டு சென்றதாக கூறினார். சந்தேகமடைந்த போலீசார் கார் ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் கார் ஓட்டுநரே தனது நண்பர்களுடன் சிறுவனை கடத்தி 5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது அம்பலமாகி உள்ளது. இது தொடர்பாக கார் ஓட்டுநர் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த பையன் வந்து அந்த சேஃபாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட ட்ரேஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு. மற்றும் மேல் நடவடிக்கை துரிதமாக காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் செய்து மொத்தம் 6 அக்யூஸ்ட் அவங்க எல்லாரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளது. மற்றும் இவர் மேலே மேக்ஸிமம் சட்டத்தால் இன்னும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதுக்கு கண்டிப்பாக உள்ள நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற இரத்த தான முகாமை தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் இரத்த தானம் வழங்கினார்கள். சென்னை விருகம்பாக்கம், சாலிகிராமம், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு எம்எல்ஏ பார்த்தசாரதி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமை திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ செந்தில்குமார் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் இரத்த தானம் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் தேமுதிக எம்எல்ஏ ராஜா உட்பட பலர் பங்கேற்றனர். விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் முக்கிய அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணபிரான் பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தனியார் மெட்ரிக் பள்ளியில் உரியடி திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாணவ மாணவிகள் கிருஷ்ண ராதை வேடமணிந்து பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டிருந்த உரியினை உடைக்க ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்சியில் பல்வேறு பள்ளிகளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஆடை அலங்கார போட்டிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகள் கிருஷ்ண ராதை வேடமிட்டு வந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர்.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய வைகோ, முந்தைய அரசால் தவறாக பயன்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளன் சாந்தன் முருகன் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக முதல்வர் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு கேபிள் டிவி கட்டுப்பாட்டு அறையை அரசு கேபிள் டிவி மேலாண்மை இயக்குநர் ஜெயராமன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரசு கேபிள் டிவி அமைக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் அரசு கேபிள் டிவி அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 90% பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒளிபரப்பு மையத்தின் பார்வையிட்டு 90% பணிகள் இந்த மையத்திலே முடிவடைந்துள்ளது. இதுபோல இன்று தருமபுரி மற்றும் நாளை சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் உள்ள கட்டுப்பாட்டு மையங்களை பார்வையிட்டு இந்த பணியை வேகமாக முடிப்பதற்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜ கோவிலில் நாகதோஷம் நீக்க பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். நாகப்பாம்பிற்கு மூல விக்கிரகம் கொண்ட தனி கோயில் தமிழகத்திலேயே நாகர்கோவிலில் மட்டுமே உள்ளது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து கோவிலில் உள்ள நாக தேவதைக்கு பால், மஞ்சள், முட்டை, உப்பு ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்தனர். இக்கோவிலில் இதுபோன்று வழிபாடு செய்தால் நாகதோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பதும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம். இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு அங்குள்ள ஆதிபராசக்தி கோவிலில் கஞ்சி கலசம் எடுக்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி கலசம் எடுத்து அம்மனை வழிபட்டனர். மதுரையில் போலி பத்திரம் தயாரித்து நில மோசடி செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன். இவருக்கு சொந்தமாக 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.84 ஏக்கர் நிலம் ஒத்தக்கடை பகுதியில் உள்ளது. இந்த நிலத்தை திமுகவைச் சேர்ந்த 3 பேர் போலி ஆவணங்கள் தயாரித்து விற்றுள்ளதாக அவருக்கு தெரியவந்தது. இந்த நில மோசடி குறித்து முருகன் கொடுத்த புகாரின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், மின்னல் கொடி மற்றும் பொட்டுக்காரர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி பகுதியில் அரசு அனுமதியின்றி இயங்கி வந்த 19 சாயப்பட்டறைகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் முறையான அனுமதியின்றி சாயப்பட்டறைகள் இயங்கி வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தருமபுரி தாசில்தார் கமலநாதன் தலைமையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பாலக்கோடு, ஜகுரு, மதிகொண்டபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி 19 சாய ஆலைகள் இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாய ஆலைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. ஆலைகளில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவில் பாண்டா கரடிகளை பாதுகாக்க புதிய திட்டங்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.